பெருமை. இன்னைக்கு வந்து ஒரு மாவட்டத்தில் வேலை செஞ்சவர். இப்போ நீங்க தமிழ்நாடு ஏன்னா ஒரு 20 பேர் துணை பொதுச் செயலாளர் சிஎம் மீட்டிங்ல 10 பேர் 20 பேர் உட்கார்றாங்கன்னா அதுல வந்து அவரும் உட்கார்றாரு. துணை பொதுச் செயலாளராக அவர் உட்கார்றாரு. நம்மளால மாவட்ட செயலாளர் 234 பேர் போனதான் உட்கார முடியும். ஆனா 10 பேர் 20 பேர் உட்கார வச்சு தம்பி பேர் சிஎம் கூட உட்கார்றாரு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஏன்னா எனக்கு அதை வந்து மனநிலை நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் 100 முறை மன்னிப்பு கேட்பேன். சரி என்னால வந்து ஏதோ தப்பு நடந்துச்சோன்னு. ஆனா தம்பிக்கு என்னோட பெரிய பதவி கொடுத்துட்டு அதை எனக்கு கொடுக்கும்போது அது மனசுல அந்த வழி இல்லை. அதனால நான் தம்பியோட இருந்து நிறைய விஷயங்கள் கட்சிக்காக உள்ளாட்சியில முதல் தம்பி சொன்னப்ப உள்ளாட்சியில எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால தொடர்ந்து உள்ளாட்சியில் நின்று பழக்கப்பட்டிருக்கேன். எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி கேண்டிடேட் போடலாம், இவங்களை போட்டால் அவங்களுக்கு பதில் யார் போட்டால் அந்த இடத்துல அடிக்க முடியும். இந்த சுச்சுவேஷனில் ஒரு சிலருக்கு கஷ்டம் வரும். அதனால அது மட்டும் நாங்கள் வந்து அந்த நேரத்தில் தம்பி கிட்ட பேசி இருக்கிறவங்க கிட்ட எம்எல்ஏ பேசி இருக்கிற உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் எந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் எப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து அவர் துணை போச்சு வேண்டாரு. நான் மாவட்டத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். தலைமையில் 2 பேரும் கட்சிக்கு உழைப்போம். அதில் சின்ன சின்ன பிரச்சனை தான் எங்களுக்கு தெரியாமல் நடக்கும். அது சொன்னாக்கா நம்ம யார் தப்பு பண்ணுறாலும் அவங்க கண்டிஷன் பண்ணி நாங்கள் மாற்றிக்குவோம், சரி பண்ணிக்குவோம். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி தளபதி அவர்கள் மீண்டும் ஒரு கோடான கோடி நன்றியை சொல்லி இந்த சிறப்பு மிக்க விழாவிற்கு வருகை தந்த அனைத்து கழகத்துடைய தொண்டர்கள், ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி இந்த சிறப்பான